வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு உங்களுக்காக புதிய கதையோட தான் வந்திருக்கேன். கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு சொன்னா மட்டும் பத்தாது. கதையுடைய டைட்டில் தெரிஞ்சா ஸ்கிப் பண்ணாம பார்க்கலாமா வேணாமான்றது நமக்கு தெரிய வரும். அதாவது நான் ஒரு வீட்ல வாடகைக்கு வந்து சுமார் 10 வருஷம் ஆகுது. நான் எங்க குடும்பம். நான் எங்க அம்மா, அப்பா 3 பேரும். ஸோ இந்த நிலைமையில தான் எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்ல ஒரு ஆன்டி இருக்காங்க. அவங்க அந்த இடத்துக்கு வாடகைக்கு வந்து 8 வருஷம் ஆகுது. சுமார் நாங்க வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வந்தாங்க. ஃபர்ஸ்ட்டுலாம் அவங்க என்ட்ட நல்லா பேச மாட்டாங்க. ஆனா, இப்ப என்கிட்ட பேசியே ஆகணும்னு நிக்கிறாங்க. அவங்க அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம் என்ட்ட என்ன கேட்டாங்க? என்னென்ன சொன்னாங்க? அப்படின்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேரு ஜீவா. எனக்கு 21 வயசு ஆகுது. எங்க பக்கத்து வீட்டு ஆன்டி பேரு ஷாலினி. அவங்களுக்கு 42 வயசு ஆகுது. சுமார் எனக்கும் அவங்களுக்கும் 19 ஆண்டுகள் வித்தியாசம். அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. என்னன்னா, எங்க வீட்ல நான், எங்க அம்மா, எங்க அப்பா சுமார் 3 பேரு. அவங்க வீட்ல அவங்களுக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன், ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 4 பேரு. ஸோ நாங்க வந்து ஒரு வாடகை வீட்ல தான் இருப்போம். அவரு, எங்க அப்பா 2 பேருமே ஒரே கம்பெனில தான் வேலை பார்க்குறாரு. அதாவது அந்த ஆன்டியோட ஹஸ்பண்ட் இந்த அங்கிளும், எங்க அப்பாவும் ஒரே கம்பெனில வேலை பார்க்குறாரு. எங்க அம்மா வீட்ல இருக்காங்க. அவங்களும் வீட்ல தான் இருக்காங்க. நான் காலேஜ் முடிச்சு சுமார் ஒரு ஆண்டுகள் ஆகுது. நான் வந்து டிப்ளமோ தான் படிச்சேன். இப்படி இருந்த சிச்சுவேஷன்லாம் அவங்க என்கிட்ட நல்லா பேசுவாங்க, வருவாங்க. நாங்க இப்ப வாடகைக்கு அந்த வீட்டுக்கு வந்து சுமார் 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஆகுது. ஆ நாங்க வந்தம்போது அந்த வீட்ல வேற ஒருத்தவங்க இருந்தாங்க. இப்ப இவங்க இருக்காங்க. இவங்க இப்ப வந்து சுமார் 2 8 ஆண்டுகள் ஆகுது. நாங்க வந்து 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்க வந்தாங்க. ஸோ, அப்போலாம் வந்து அவங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. எனக்கு வந்து அவங்ககிட்ட பேசவே ரொம்ப பிடிக்கும். இப்படி இருக்கும்போது தான் எங்க அப்பாவும், அவங்க அதாவது அந்த அங்கிளுக்கும் திடீர்னு வேலை விஷயமா வெளியூர் போகணுன்ட்டு இது பண்ணாங்க. அப்படி போனாங்க. அப்படி போகும்போது எங்க அம்மா அவங்க மட்டும் தான் இருந்தாங்க. அதேமாதிரி அவங்க பசங்க, நாங்க. என்னன்னா, இன்னொரு விஷயம், அவரு அப்படி போனதுக்கான காரணமே, இவங்களுடைய டார்ச்சர் தாங்க முடியாம தான் அவரு வெளியூருக்கு வேலைக்கே போனாரு. என்ன டார்ச்சருன்றது ஃபர்ஸ்ட்டு நமக்கு தெரியாது. ஆனா, ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்கன்றது மட்டும் தெரியும். ஏன்னா, தினமும் அவங்க வீட்ல சண்டைகள் நடந்துட்டுருக்கும். அப்படி சண்டைகள் நடக்கும்போதெல்லாம் நான் போய் கேட்கலான்னு பார்ப்பேன். என்னதான் உங்களுக்கு சண்டை அப்படின்ட்டு. சரி ஆனா, நம்ம எதுவும் கேட்க வேணாம். நமக்கு எதுக்கு அடுத்தவங்க வீட்டு இது வந்து தேவை அப்படின்ட்டு விட்டுருவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க வெளில போனா நாங்க எல்லாம் ஒண்ணா தான் போவோம். அதாவது அவங்க அவங்க கார்ல வருவாங்க. நாங்க எங்க கார்ல போவோம். அ வீக்கெண்ட் ஆச்சுன்னா போய் ஏதாவது ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிடுவோம், வருவோம். இப்படி தான் எங்க வாழ்க்கை போயிட்டுருந்தது. இப்படி எங்க வாழ்க்கை போயிட்டுருந்த நேரத்தில தான் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நெறையா பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. இதான் முக்கியமான விஷயம். ஆமா. நெறையா பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும்போது, வேற என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. நான் வந்து ஒரு நாள் யோசிச்சுட்டேன். சரி எதுக்கு இவங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க? நம்ம போயிட்டு என்னன்னு தட்டி கேட்போமா அப்படின்னு யோசிச்சேன். சரி அப்புறம் யோசிச்சேன், வேணாம் நமக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை? நம்ம ஏதாவது தட்டி கேட்குறேன்னு போயி, அது வந்து பெரிய பிரச்சனையாகும். நமக்கு எதுக்கு அடுத்தவங்க குடும்பம் அப்படின்ட்டு யோசிச்சு நான் விட்டுட்டேன். ஸோ இப்படி போயிட்டு இருந்த சிச்சுவேஷன்ல தான் ரொம்ப சண்டைகள் அதிகமாச்சு. அந்த அங்கிள் வந்து அவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதில என்ன ட்விஸ்ட்ன்னா, அவங்களும் திரும்பி அந்த அங்கிள போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா இது பெரிய பிரச்சனையாயிரும்ன்ட்டு நான் எங்க அம்மா அப்பாட்ட வந்து சொன்னேன். சொல்லும்போது அவங்க வந்து போய் தடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் என்னான்னு பேசி முடிச்சாங்க. எனக்கு என்னன்னு சண்டை சொல்லவே இல்ல. ஸோ, இதனால தான் அவரு ஊருக்கு போயிட்டாரு வெளியூருக்கு. ஊருக்கு போனதுக்கப்புறம் நான் வந்து கூப்பிட்டேன். சாரி அவங்க என்ன வந்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு, "உட்காரு சிவா உன்ட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னாங்க. கேட்டேன், "என்னதான் ஆன்ட்டி சொல்லுங்க" அப்படின்ட்டு. நான் கொஞ்சம் உன்ட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். யார்ட்டயும் சொல்லாத. நீ கண்டிப்பா சொல்ல மாட்டேன்றத எனக்கு ப்ராமிஸ் பண்ணி குடு அப்படின்னாங்க. "ஏன் ஆன்ட்டி என்ன ஆன்ட்டி பிரச்சனை?" அப்படின்னேன். அவங்க வந்து அது அங்கிளுக்கும் எனக்கும் சில பிரச்சனை. அதனால தான் அவரு வெளியில போயிட்டாரு. நான் நீயே வந்து நெறைய தடவ என்ட்ட கேட்ட. நான் வந்து சொல்லவே இல்ல. அது உன்ட்ட இப்ப சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கேன். சொல்றேன் அப்படின்னு மாரி சொன்னாங்க. சரி அது சொல்லும்போது நான் சொன்னேன், "ஆன்ட்டி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் கொஞ்சம் வெளியில போறேன். நான் வந்து சொல்றேன். வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க" அப்படின்னேன். நான் வெளில போனதுக்கப்புறம் அவங்க எனக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்க. மெசேஜ் பண்ணி, "எங்க ஜீவா இருக்க? உன்ட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். நீ எப்ப தான் வருவ?" அப்படின்ற மாரி கேட்டாங்க. நான் சொன்னேன். இந்த மாரி ஆன்ட்டி நான் நைட் ஆகும் வரத்துக்கு. நான் காலையில பண்றேன் வந்து அப்படின்ட்டு சொன்னேன். அப்ப வந்து புரிஞ்சுக்காம அப்பயும் வந்து மெசேஜ் மேல மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. "எப்போ வருவ? எப்போ வருவ? எப்போ வருவ?" செம்ம கடுப்பாயிடுச்சு எனக்கு அன்னைக்கு.
கடுப்பாகி நான் வந்து அடுத்த நாள் வந்து கேட்டேன், "என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? ஏன் இவ்வளோ தொலைத்து வைக்கிறீங்க? இன்னொன்னு ப்ராமிஸெல்லாம் வேறு வாங்கிக்கிறீங்க யார்ட்டயும் சொல்லக்கூடாதுன்னு. என்னதான் விஷயம்?" அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, "இந்த மாரி அங்கிள் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு எனக்கு உதவி பண்ணுவாருன்னு நெனச்சேன் ஜீவா. ஆனா அவரு எந்த விஷயத்துக்கும் லாயக்கே கிடையாது போல. டெய்லி வந்து வேலைக்கு போறாரு காலையில, ஈவினிங் வராரு. ஈவினிங் வந்துட்டு பசங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அப்படியே வந்து தூங்கிர்றாரு. இப்படி இருந்தா எப்படி குடும்பம் சந்தோஷமா போகும்?" அப்படின்ற மாரி சொன்னாங்க. எனக்கு அப்போ ஒன்றுமே புரியல. சரி என்னதான் இப்போ உங்களுக்கு பிரச்சனை? இப்போ அவரு வந்து உங்ககிட்ட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணும். அவ்வளோதானே உங்களுக்கு பிரச்சனை அப்டின்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, "அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு அதுக்கும் மேல ஒரு பிரச்சனை இருக்கு" அப்டின்னாங்க. அப்போ தான் கேட்டேன், "என்னதான் பிரச்சனை?" அப்டின்ட்டு. திரும்பி கேட்குறேன், "ப்ராமிஸா சொல்லு. நான் கேட்குறேன் இந்த உதவிய வந்து எனக்கு முடியாதுன்னு சொல்லிறாத. எனக்கு வந்து நீ கண்டிப்பா உதவி பண்ணணும். இந்த நீ வந்து என்ட்ட முடியாதுன்னு சொல்லாத. கண்டிப்பா உதவி பண்ணணும். அதே மாதிரி வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற மாரி சொன்னாங்க. நான் அப்ப சொன்னேன், "கண்டிப்பா தெரியாது சொல்லுங்க" அப்படின்ட்டு. எ எனக்கு வந்து கல்யாணம் ஆகி வரும்போது ஒரு சில ஆசைகள்லாம் இருந்தது. ஆனா அந்த ஆசைகள்லாம் நான் சும்மா சொல்லக்கூடாது. அன்று வந்து நிறைவேத்தினாரு. ஆனா அவருக்கு வந்து அந்த ஆசைகள் போயிடுச்சு போல. இப்ப எனக்கும் வந்து வயசாயிடுச்சு. எனக்கு இப்ப அந்த ஆசைகள் வந்து எப்படியாவது நிறைவேத்தணும் அப்படின்னு யோசிச்சா, அங்கிள் வந்து அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்கிறாரு. அவர் வந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தாங்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாரி சொன்னாங்க. 5 மினிட்ஸ் தான் அவருக்கு டைம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்னதான் 5 மினிட்ஸ் டைம்ன்னு சொல்லும்போது தெளிவா கேட்டேன். என்னதான் தெளிவா சொல்லுவோன்ட்டு. தெளிவா சொல்லும்போது, அவங்க எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா சொன்னாங்க. இந்த மாரி அப்படின்ட்டு. இந்த மாரி சொல்லும்போது, நான் சொன்னேன், "சரி ஓகே. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இதற்கு வந்து அவருக்கு பதிலா உங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுதா?" அப்படின்னேன். "இல்ல ஆள்லாம் தேவையில்ல. எனக்கு வந்து நீ வந்து ஓகே." அப்படின்ற மாரி சொன்னாங்க. "ஆன்ட்டி நான் வந்து உங்களுக்கு ஓகே சொல்லுவியே?" அப்படின்னேன். "இப்போ அதெல்லாம் இல்ல. நீ வந்து எனக்கு ஓகே தான். எனக்கு பிரச்சனை இல்ல உன்ட்ட" அப்படின்னாங்க. நான் அப்ப சொன்னேன், "ஆன்ட்டி இது ரொம்ப தப்பு. நீங்க இப்ப பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. இது வந்து அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அவர் வந்து உங்ககிட்ட பேச அனுப்புனதே வந்து உங்க மேல உள்ள நம்பிக்கையும், என் மேல உள்ள நம்பிக்கையும் தான் பேச அனுப்பியிருக்காரு. அத நான் வந்து புறக்கணிக்க முடியாது." அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் பேசினேன். அப்பயும் வந்து அவங்க புரிஞ்சுக்கல. டென்ஷன் ஆயி நான் கிளம்பிட்டேன் ஆன்ட்டி. நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன். எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்ட்டு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்பி வந்து பேசுனாங்க. இந்த மாதிரி என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் வந்து ரொம்ப அடிபட்டு போயிட்டேன் அங்கிளால. அவரு வந்து எந்த விஷயத்துக்கும் வந்து சரியில்ல. அதனால நீ தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற மாரி ரொம்ப கேட்டு அவங்க கால்லயே விழுந்துட்டாங்க அன்னைக்கு. சரி நான் சொன்னேன், "நான் நைட் வேணா முடிவு எடுத்துட்டு சொல்றேன்" அப்படின்னேன். அப்போ நைட்டு போய் யோசிச்சேன். சரி பேசாம அவங்களுக்கு சொல்றதுக்கு ஓகே சொல்ல மாட்டேன். திரும்பி இல்ல காலையில வந்து வேணான்ற மாரி தோணுச்சு. காலையில எந்திச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டேன். "இது வந்து நீங்க கேட்டது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க வந்து ஆக்சுவலா என்ட்ட கேட்டுருக்கவே கூடாது. இத வந்து நீங்க என்ட்ட கேட்டது வந்து யாருக்காவது தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமா போயிரும். நீங்க இந்த எண்ணத்த இதோட மறந்து, என்கிட்ட இத கேட்டதே மறந்துருங்க. நானும் மறந்துர்றேன். இதுக்கு மேல நீங்க உங்க வாழ்க்கைய பார்த்துக்கோங்க. என் வாழ்க்கைய பார்த்துக்கிறேன்ட்டு. இதுக்கு மேல நீங்க என்ட்ட பேசாதீங்கன்னு" சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உண்மையா நடந்த ஒரு சம்பவம் தான். அடுத்தவங்க வாழ்க்கையில நம்ம ஏன் போய் கெடுத்துக்கிட்டு, ஏன்னா நம்ம வாழ்க்கையில இந்த மாரி ஒரு விஷயம் நடந்தா, நம்ம ஒரு ஆண்மகனா நம்ம பாதிக்கப்படுவோம். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வேணான்ட்டேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த நல்ல கதைக்கு வெயிட் பண்ணுங்க. நன்றி.